அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாதாள உலக குழுக்கள் நாட்டை அழிக்க இடமளிக்க முடியாது, ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. அரசு சேவை குறித்து அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி. கொழும்பு துறைமுக நகரத்தில் திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி செயற்பாடுகள். தரமற்ற மருந்து பொருட்கள் இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல். இலங்கை தொடர்ந்து நிலையங்களில் ஏற்படவுள்ள மாற்றம். யாழில் இரு குழுக்களுக்கு இடையிலான மோதலால் ஏற்பட்ட பாரிய எரியூட்டல் சம்பவம். கொழும்பில் வீடொன்றினுள் கசிந்த விஷ வாயுவினால் இருவர் உயிரிழப்பு. களுத்துறை வைத்தியசாலையில் பதற்ற நிலை, திடீரென ஒலித்த தீ எச்சரிக்கை மணி. தொடர்பான விரிவான செய்திகள். பாதாள உலக குழுக்கள் அல்லது போதைப்பொருள் வர்த்தகர்கள் நாட்டை அழிப்பதற்கு இடமளிக்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாட்டில் இடம்பெறும் பாதாள உலக குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய புதிய சட்டங்கள் அறிமுகம் செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அலுவலகம் ஒன்றை நேற்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சாதாரண குற்ற செயல்களுக்கும் விசேட குற்ற செயல்களுக்கும் இடையில் ஒன்று வித்தியாசம் இல்லாமல் போயுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒன்றாக இணைந்திருந்த கும்பல்களை நாம் கடந்த காலங்களில் குற்றவாளிகள் குழுக்கள் என குறிப்பிட்டோம். எனினும் இன்று அந்த குற்றவாளி கும்பல்களுக்கிடையிலே மோதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் போதைப்பொருள் வர்த்தகத்திலும் இவ்வாறு குழு மோதல் இடம்பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்ற செயல்களை கட்டுப்படுத்த விசேட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டிலிருந்து 3 ஆண்டுகளுக்குள் அரசு சேவையை டிஜிட்டல் மயமாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசு சேவையின் சாத்தியமான அனைத்து பகுதிகளிலும் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் தன்னியக்கல் மயமாக்கல் ஊடாக இலத்திரனியல் கட்டமைப்பு மூலம் அரசு நிர்வாக முறைமையை அறிமுகப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் மாதாந்த பங்களிப்புடன் சலுகைகளை அனுபவிக்கும் வகையில் 2025 ஜனவரி முதல் மருத்துவ காப்புறுதி முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகரத்தில் திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்திக்காக காணிகளை குத்தகைக்கு வழங்குவதற்கு முன்மொழியப்பட்ட செயற்பாட்டிற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய கொழும்பு துறைமுக நகரத்தில் சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலை, பல்கலைக்கழகம் மற்றும் வைத்தியசாலையின் அபிவிருத்திக்காக காணிகளை குத்தகைக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் 6(1) பிரிவின் விதிகளின்படி மருத்துவமனை, பாடசாலை மற்றும் பல்கலைக்கழகத்திற்கான காணிகளை குத்தகைக்கு வழங்குவதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவின் தகவல்படி 2024 ஆண்டில் இதுவரை மொத்தம் 51 மருந்துகள் தர பரிசோதனையில் தோல்வியடைந்துள்ளன. இந்த தர பரிசோதனையில் தோல்வியடைந்த மருந்துகளில் சுமார் 27 மருந்துகள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட, 7 மருந்துகள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டவை. ஏனையவை சீனா, கென்யா, பாகிஸ்தான், ஜப்பான் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை. இந்த நிலையில் தர பரிசோதனையில் தோல்வியடைந்ததாக கண்டறியப்பட்ட மருந்துகளில் சில திரும்பப் பெறப்பட்டுள்ளன அல்லது நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி 2017 முதல் இறக்குமதி மருந்துகளில் மொத்தம் 600 தர குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளன.
2019ஆம் ஆண்டில் 96 தரக்குறைபாடுகளும் பதிவாகியுள்ளன. அதே நேரத்தில் 2022இல் 86 மருந்துகள் தர பரிசோதனையில் தோல்வியடைந்தன. இதற்கிடையே 2023இல் மருந்துகளின் தரக்குறைபாடுகள் நாட்டில் உயிரிழப்புகள் உட்பட்ட சம்பவங்களுக்கு காரணம் என்று கண்டறியப்பட்டிருந்தன. இலங்கை தொடருந்து திணைக்களத்துக்கு சொந்தமான தொடருந்து நிலையங்கள் மற்றும் கட்டடங்களின் கூரைகளில் சூரிய மின்கலங்களை பொருத்தி சூரிய சக்தி மூலம் மின் உற்பத்தியை ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தொடருந்து திணைக்களத்திற்கு சொந்தமான 300க்கும் அதிகமான தொடருந்து நிலையங்கள் காணப்படுகின்றன. குறித்த தொடருந்து நிலையங்கள் மற்றும் கட்டடங்களின் கூரைகளில் சூரிய மின்கலங்களை பொருத்தி சூரிய சக்தி மூலம் மின் உற்பத்தியை ஆரம்பிப்பது மிகவும் பொருத்தமானது என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதற்கமைய அரசு தனியார் பங்குடைமை முறையில் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் சேந்தான்குளம் பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக பாரிய எரியூட்டல் சம்பவம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. குறித்த வன்முறை நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் ஏற்பட்ட மோதலின் போது சேந்தான்குளம் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 படகுகளில் தீ மூட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து அப்பகுதி மக்களால் தீ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலம்பே ககன்தோட்டை வீதி ஜெயந்தி மாவட்டத்தில் உள்ள வீடொன்றினுள் விஷவாயு கசிந்ததில் 2 உயிரிழந்துள்ளதாக மாலம்பே போலீசார் தெரிவிக்கின்றனர். 65 மற்றும் 43 வயதுடைய இருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த இருவரின் சடலங்களும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்த இருவர் சில ரசாயனங்களை கலக்கும் போது நச்சு புகை கசிந்ததாலேயே உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக மாலம்பே போலீஸ் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்தார். வீட்டில் உள்ள ரசாயன பொருட்களை அடையாளம் காண முடியவில்லை எனவும் அந்த நச்சு வாயு இன்னும் வீட்டில் இருப்பதால் விசாரணையை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் நுகேகொடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் வந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். களுத்துறை தாய் மற்றும் சிறுவர் வைத்தியசாலையில் திடீரென தீ எச்சரிக்கை கருவி இயங்கியமையினால் வைத்தியசாலையில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவம் காரணமாக வைத்தியசாலை ஊழியர்களும் நோயாளர்களும் அச்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீ எச்சரிக்கை மணி ஒலித்ததை அடுத்து களுத்துறை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினரை உடனடியாக வரவழைத்து பாதுகாப்பு படையினரும் வைத்தியசாலை ஊழியர்களும் இணைந்து வைத்தியசாலை கட்டடத்தில் இருந்து நோயாளிகளை வெளியேற்றியுள்ளனர். இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வைத்தியசாலையின் மின் அமைப்பு மற்றும் வைத்தியசாலையை சுமார் 1 மணி நேரம் கண்காணித்து பாதுகாப்பை உறுதி செய்த பின்னர் நோயாளிகள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களை மீண்டும் உள்ளே அனுப்பியுள்ளனர். இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் 2வது மாடியில் பொருத்தப்பட்டிருந்த தீ எச்சரிக்கை அமைப்பை ஒருவர் இயக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதற்கமைய சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.